வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை, அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாத்தியம் பண்ணுறார் என்பது பிரச்சனை இல்லை. இவர் வாழும் வாழ்க்கையிலே பேரோடும் புகழோடும் அந்தஸ்தோடும் செல்வாக்கோடும் அவருக்கென்று தனி முத்திரை பெற்று வாழ்ந்து மறைந்து விடுவார். அவர் வாழ்க்கை என்பது புகழான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை சொல்லிவிடலாம். சில பேர் ஏராளமான செல்வாக்குகள் இருந்தாலும் அவர்கள் மக்கள் மத்தியில் புகழோடு வாழ மாட்டார்கள், பேரோடு வாழ மாட்டார்கள். மக்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு புகழோடு வாழ மாட்டார்கள். செல்வங்கள் இருக்கும், மக்கள் செல்வாக்கு என்பது இருக்காது. ஆனால் இப்படிப்பட்டவர்களும் வாழ்வார்கள். ஆனால் சில பேர் காசு பணங்கள் என்பது குறைந்து இருந்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு புகழோடு அந்தத்தோடு வாழ்ந்து மறைந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சாதக அமைப்பு யாருக்கு என்பதை நாம் இப்போது சொல்லிவிடலாம். குறைந்த வருமானம் இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை என்பது வாழ்ந்து புகழோடு மறைந்து விடுவார்கள் என்பது ஒரு கிரக அமைப்பை வைத்து சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்பு பல அமைப்புகள் உள்ளது. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். ஒரு ஜாதகத்திலே சந்திர பகவான் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். சந்திரன் எங்கு இருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு ராசி. அந்த சந்திர பகவான் எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த சந்திரனை, அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 1ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, அது லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி, அது லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி கர்மக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய அதிபதியாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதியாக இருந்தாலும் சரி, அது லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி தைரியம் வீரியத்திற்கு உரியவராக இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி ரண ரோக சத்ரு அதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை விபத்தை கண்டத்தை அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்திற்கு 12ஆம் வீட்டு அதிபதி அயன ஜெயன போக சாத்திற்கு உரியவராக இருந்தாலும் சரி, எந்த வீட்டின் அதிபதியாக இருந்தாலும் சரி, 1 முதல் 12 வீடுகளில் எந்த வீட்டின் அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் ஆட்சியில் இருந்து சந்திரனை பார்த்தால் அல்ல அவர் உச்சத்திலிருந்து சந்திரனை பார்த்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கோடு வாழ்ந்து மறைந்து விடுவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவற்றை அடுத்தபடியே காண்போம். நன்றி, வணக்கம்.